என்ன பார்க்க போறோம்னா ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலேஜ் 2 ஈவெண்ட் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் சப்போர்ட் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போது மகிழ 2026 நடந்துச்சு சொன்னேன். இப்போது ரீசெண்டாக வந்து we have got one more event. அது நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் மாதிரி சொன்ன மாதிரி we got a அந்த மாதிரி இருக்கவோ அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் பார்ப்பேன். சரி, பவர்லாம் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஈவெண்ட் பற்றி நான் பேசணும் மெயினாக. ஸோ அதுக்கு தான் அந்த ஈவெண்ட்டோட பேர் என்னென்னா, இட் இஸ் பாரம்பரியா 2026. அதுதான் அந்த ஈவெண்ட் பேர். இட் இஸ் கண்டக்டட் பை அவர் ஃபைனல் இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக கரண்ட்டில் இருக்க ஃபைனல் இயர்ஸ் பேட்ச் தான் கனெக்ட் பண்ணேன். அது ஆக்சுவல் பேர் இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம்னா எத்தனிக் ஈவெண்ட் சொல்லலாம். டே ஃபார் த செலிப்ரேஷன் ஆஃப் த எத்தனிக் டே கண்டக்டிங் ஒரு ஈவெண்ட் தட் இஸ் பாரம்பரியா 2026 இருக்கட்டும், இல்லை எத்தனிக் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா இதில் என்ன பண்ண போகிறோம், இதுலேயே வந்து சிங்கிங், டான்ஸிங் மொத்தம் 4-5 இருக்குது. ஓகேங்களா? ஸ்பீச் ஒரு பேட்ச்னு ஒருத்தவங்க பேசலாம். சிங்கிங் இருக்குது. சிங்கிங் செலக்டடாக ஒரு 3-4 பேர் அடிச்சு ஜஸ்ட் யூ கேன் சிங் ஆல்சோ யூஸிங் கீபோர்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேன் சிங் ஆல்சோ. சிங்கிங் ஈவெண்ட் இருக்குது. அதே மாதிரி டான்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபேஷன் பேரேட் அதுவும் இருக்குது. ஓகேங்களா? 4 ஈவெண்ட் இருக்குது. மெயினாக 4 ஈவெண்ட்டுக்குள்ளே தான் காம்படிஷன். ஓவராலாக நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ரன்னர் அப் ஒரு வின்னர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ எவ்ரி ஈவெண்ட் நம்ம பார்த்து ஒரு ஆள் ட்ராஃபி மாதிரி ஒரு கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நிறைய நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த 4 ஈவெண்ட் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எங்கள் பேட்ச். ஸோ எவ்ரி திங் வாஸ் குட். எவ்ரிபடி ட்ரை தர் பெஸ்ட். ஓகேங்களா? ஜெயிக்கிற தோக்கிறதுலாம் கிடையாது. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் எவ்ரிபடி டன் இட்ஸ் வெல். ஓகேங்களா? நல்லா பண்ணாங்க. சூப்பராக. ஏன்னா எங்களோட சீஃப் கெஸ்ட் யாருன்னா, ஐ திங்க் த என்டர்டைனிங் பீப்புள் கேம் சொல்லலாம். தட் இஸ் சிவா. அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சிவா. நம்ம சிவா சார் தான் வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்தார். அவர் கூட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து புகழ் விஜய் டிவி என்ன பெருமை சொல்லுவாங்களே புகழ், அவர் வந்தார். ஸோ அந்த சார் சிவா சார் வந்திருந்தார், புகழ் சார் வந்திருந்தாங்க. 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ 2 பேர் வந்து புகழ்ன்றது நமக்கு தெரியும், தட் இஸ் விஜய் டிவியோட ஸ்டார் அவர். அதே மாதிரி வந்து சிவா சார் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இல்லை ஒரு என்டர்டைனிங்கான காமெடி ஆக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஆக்டர் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப நல்லா. அதை பற்றி ஃபஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பும் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய நம்ப மாட்டீங்க சிவா சார் இருந்தாங்களா புகழ் சார்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட டியூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக டிஃப்ரெண்டான வைப் கொண்டு வந்துச்சு. ஸோ அது வாஸ் வெரி என்டர்டைனிங். நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து வந்துருங்க. வந்ததுலேருந்து பார்க்குறேன். இங்க பாருங்க, அடுத்த படம் இன்டர்வியூக்கு நம்ம வரோம். சரி, அண்ணன் போ. நீ மேல வா. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா, நீங்க என்ன மாதிரி படிச்சாலும் சரி, புகழ் மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் ஹையர் பண்ணணும். இது படிப்புக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. லைஃப்ல நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக இன்னொரு ஒரு ப்ரொஃபஸர் காலேஜ்ல இருந்தாலும், இந்த காலேஜ்ல எந்த காலேஜ் இருந்தாலும், ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப ஃபோக்கஸ் நிறைய விஷயத்துல ஆயிட்டு எந்த முக்கியம் அதான் ஜாலியா இருக்கிறத விட்டுறாங்க. அதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் கண்டிப்பா சத்தமா பேச, ஜாலியா பேசலாம். ஜாலியா பேச. கடன் கேட்க போறியா? வேற ஏதாவது ஒரு மைக் எடுத்து போய் கொடுங்க மேடம். மஞ்சள் போடுங்க மேடம். நீங்க போவாதீங்க மேடம், உங்க சைட் அடிப்பாங்க. அவன்கிட்ட கொடுங்க மேடம். காலேஜ் இருக்காங்க. சும்மா சொன்னா நல்ல கேள்வி கேட்பாங்க. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அவருக்கு காலேஜ் வர்றதுக்கு 5 நாளா போன் பண்ணோம். பெரிய டப்பா இருக்கும், அதான் ரொம்ப டப்பா இருக்கும். நம்ம புண்ணியம் தெரியல உங்களுக்கு அகில உலக. அதனால வந்து இந்த தமிழ்நாடு இந்தியன் பாலிடிக்ஸ் இல்லாம வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஒரே பிரச்சனை சார். நீங்க ட்ரம்புக்கு நம்ம ரேஞ்ச் இங்க இல்ல. இதுதான் காலேஜ் நீங்க பிரசிடென்ட் மாதிரி ஆகிட்டீங்க. சோ என்னன்னா, எனக்கு பயமே என்னன்னா, என்ன சொல்லுங்க, காலையில 6 மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு உங்களை வந்து சாமி காஞ்சிபுரம் வேற போகணும் தங்கச்சி.
இவ்வளவு நேரம் இவ்வளவு போனை யாராவது பாத்தீங்களா கையில? சார் நீங்க ஆல்ரெடி ராக் ஸ்டார் போல இருக்கீங்க. சரி ஓகே. இப்ப விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னா வந்து இத்தனை நாள் வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு பாடம் சொல்லி தர போறோம். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வேற யாரெல்லாம் நீங்க மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர்லாம் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். Sir, please, sir. Please. எல்லாம் வருஷம் டாக்டர்ஸ் எல்லாரையும் டான்சர்ஸ் தான் மாத்த போறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானா? வேற யாரும் இருக்காங்களா? நான் ஸ்டெப் சொல்லி தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மியூசிக்கோட பண்ணுவாங்க. ஓகே சார், ஆடமாடன்னு சொன்னேன், பட் இருந்தாலும் சார் ரெடி சார். நீங்க ஆடியன்ஸ் மாதிரி நீங்க நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்திருக்கும். ஜஸ்ட் கிளிப் மாதிரி தான் காட்டியிருக்கேன் நான். ஸோ நல்லா எல்லாம் பண்ணாங்க. பேசிக்காக அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட். அதெல்லாம் நாங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நிற்க வச்சு, அது ஒருத்தர் டீன், பிரின்சிபல், ஹெச்ஓடி அந்த மாதிரிலாம் நிற்க வச்சு அவரெல்லாம் பண்ண வச்சதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அந்த விஷயத்தை, புதுசாக பண்ண வச்சதெல்லாம். ஸோ அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து புதுசாக வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னா, தட் இஸ் நிறைய ஈவெண்ட் சொன்னேன். தட் இஸ் எல்லாமே நான் காட்ட முடியாது பேசிக்காக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு ஷார்ட்டாக கிளிப்பாக என்னென்ன ஈவெண்ட்டில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோமோ அதை எக்ஸப்ட் டான்ஸ், பரேடாக இருக்கட்டும், அது மாதிரி சிங்கிங்காக இருக்கட்டும், ஸ்பீச்சஸாக இருக்கும். ப்ளஸ் யூ வில் ஷோ யூ த கிளிப். ஸோ தட் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பில் நான் காட்டுறேன். ஸோ ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி. தட் ஆல்சோ யூ கேன் என்ஜாய் இட். तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो सपना, तेरे सपनों में नाराज़ी, मुझे लगता है कि बातें दिल की, बातें लफ्ज़ों के जिंदगी बेदर्द है अगर तुम साथ हो, तूने जाने कितनी रब सोरिया कैसा याद देना लगाओ तेरे फिक्र में सारा
மாட்டியோ என்னை போல जमाना तुझे नुस्ख दे दिखा दूं मेरा हो जाए जो मैं पर्दा गिरा दूं तुझे अखियों में अपने बसा लूं तूने नखरे दिखा मर्जी में चमक चलो मर्जी में चमक चलो मर्जी में चमक चलो मर्जी में चमक चलो Star general, who you know comparable.